நம்மளோட பிள்ளை எங்கே போகுது, எங்கே தங்குது, யாரோட பேசுது, எப்படி இருக்குது தெரியல. பொம்பளை பிள்ளையும் பேசிட்டு இருந்தாலும் கவனிக்க வேண்டிய காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். வீட்டை வந்த மகளை கூட்டாளி மகளோட கழிச்சிட்டு இருக்காள், பக்கத்தால் போகல கதை நிற்கிதென்றால் சம்திங் ராங், ஏதோ பிரச்சனை இருக்குதுன்றதை விளங்கிக்கோங்க. புள்ள போறான், பொடியன் வாரான், குனிஞ்சதில் நிமிரான் இல்லை, கடும் அமைதியா போய்தான் கடுமையா சென்னா போல கேட்காண்டாலும் பயப்படுங்க. பிள்ளைகள் என்றால் மீனாக்கி வச்சா இறைச்சி கேட்கணும், இறைச்சாக்கி வச்சா பொரியல் கேட்கணும், பொரிச்சு வச்சா சுண்டை கேட்கணும், எல்லாத்தையும் வச்சா கரைச்சி கேட்கணும். அவன் தான் பிள்ளை. இப்போ தூள் பாவிச்சவன் எப்படின்னு தெரியுமா? சோறு இல்லை படுக்கையம்மன ரொட்டி தான் இருக்கு திங்கியா, அது பிரச்சனை இல்லைம்மா. மீன் மட்டும் தான் இருக்குமா, அது பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு பிரச்சனை தூள் மட்டும்தான். நீ சோறு கொடுக்க அடிமனுவில் அவனுக்கு பசியும் இருக்காது, குனிஞ்சதால நிமிரையும் மாட்டான், யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டான். அவனுக்கு ஒரு சாதி சோசியல் போபியா பிடிச்ச மாதிரி இருப்பான். வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கிறது அடையாளத்துக்கும் தெரியாது. சிவிங்கியத்தை போட்டு வச்சிருக்கி ஈயத்தால காணலண்டா பயப்படுங்க. உடஞ்சி போன கிளாஸ் துண்டுகள் வீட்டில் கிடக்குதுண்டா கொஞ்சம் யோசிங்க. ட்ரௌசரை கழுவக்குள்ள முடிச்சுகள் கிடக்காண்டு கொஞ்சம் பாருங்க. லேட்டாக வரானாண்டா கொஞ்சம் யோசிங்க. பிள்ளைகள் இப்படி அப்படி பழக்கத்துக்கு போகிறாங்க. ஆம்பளை பிள்ளை மட்டுமா பாவிக்குது, பொம்பளை பிள்ளையும் பாவிக்குது. பொம்பளை பிள்ளைகளுக்கும் பழக்கி விட்றாங்க. நம்மட ஊரிலே ஒரு ஸ்கூலில் பேரை நான் சொல்ல விரும்பல, ஸ்கூலில் ஐஸ் பழம் விற்கிறவன் பெரியாக்களுக்குன்னு சொல்லி, ஏலவல் பெரிய பிள்ளைகள் ஓலவல் பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஐஸ் பழத்தில் சாமான் கலந்து கொண்டு வந்து வித்திரிக்காங்க. தற்செயலாக அடுக்கில் சரிஞ்சு கீழே விழுந்திருக்காக்கும். 5ஆம் ஆண்டு பிள்ளைக்கு ஒரு ஐஸ் பழம் கொடுக்கப்பட்டு புள்ள மயங்கி விழுந்து அது பெரிய கேஸ் ஆகி சிசிடிவி கேமராவில் இந்த பிள்ளை வித்தியாசமாக என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தா இந்த ஐஸ் பழம் தான் வந்து அவன் தப்பி ஓடி பெரிய கேஸ் ஆனது. ஒரு 4-5 மாதம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியும். இது ஐஸ் பழத்தில் எனக்கிட்ட ஒரு 9ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவியை கூட்டிக்கு வராங்க. 9ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய கிழக்கு மாகாணத்தில் ஒரு முஸ்லீம் பெரிய ஒரு ஊரில் இருந்து தான் ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வராங்க, கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வராங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க கூட்டிக்கு அந்த கவுன்சிலிங் இல்லை, பிள்ளைக்கு ஜின் பிடிச்சிட்டு தான் கூட்டிக்காந்த. என்னண்டா கூட்டிக்கு பெரிய ஆக்கள் வந்து பிள்ளைய கொண்டு வந்து பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை மவுளு என்ன, பிள்ளைக்கு ஒரு ஜின் உண்டு பெரிய பிரச்சனைப்படுத்துது. வாங்க என்ன மாள் என்ன ஜின், பாத்ரூம் போனால் கருத்த உருவம் உண்டு அப்படி மூளைக்கு நிற்கிது, என்னோட கதைக்குது. பாத்ரூம் போனால் ஒரு கருத்த உருவம் கொண்டு நின்று கதைக்குதான். இந்த பிள்ளைக்கு தெரியுதான், பாத்ரூமுக்கு மட்டுமாவோ உங்களோட கதைக்குதாவோ, காதில் சத்தம் கேட்குதாவோ, நீங்கள் காண்றீங்களாவோ. அப்போ நம்மளோட ஆக்கள் இனி தண்ணி ஒதி அடிக்கணும், தேசிக்கா வெட்டணும் என்ற யோசனை தான். இதை கொண்டு அசரத்து மார்க்கிட்ட போனால் நம்மளோட அசரத்தை ஒரு குறியொண்டு போடுவார், பூட பேர் செல்லுங்க அப்படி குறியொண்டு போட்டு நீங்கள் தண்ணிக்கரை ஓடுறதுல பொரியல் திண்டிருக்கிறீங்க ஒத்தரும் செல்லுங்க. அப்புறம் நீங்கள் திங்கலையாண்டு முழு ரெஸ்டாரண்ட்டும் கடற்கரையெல்லாம் வச்சுக்காங்க, அதில் பாபிக்யூ தான் போட்டு திங்காங்க. விடிய விடிய குளக்கரையில் பாபிக்யூ தான் திங்காங்க. முழு பேருக்கும் பைத்தியம் பிடிக்கணும். இப்போ தண்ணிக்கரை ஓரத்தில் பொரியல் திண்டா செய்தான் பார்வை கொள்றா செல்லி விட்டு போட்டு வெட்டணும், சரியான வெட்டு 50,000 ரூபா கலட்டிடுவாங்க. இது ஏற்பாடுதுன்னா இதை சொல்கிறது ஹலுசினேஷன், விஷுவல் ஹலுசினேஷன் அண்ட் ஆடிட்டரி ஹலுசினேஷன். இந்த விஷுவல் ஹலுசினேஷன் ஆடிட்டரி ஹலுசினேஷன் வருதுண்டா அவருக்கு ஸ்கிசோப்ரினியா, பைபோலர் எஃபெக்டிவ் டிஸார்டர், ஹிப்னோட்டிக் அண்ட் ஆன்சைலோட்டிக்ஸ் போன்ற மனநோய்கள், பாரிய மனநோய்கள் இருந்திருக்கும். அதுக்கான சிம்டம்ஸ் அங்கே இல்லை. அடுத்தது என்ன, போதை வஸ்து ரொம்ப நாளாக பாவிச்சிருக்கணும். அப்போ அந்த பிள்ளைகிட்ட நான் கேட்டு போதை வஸ்து பாவிச்சிருக்கணுமேங்கிறத நான் விளங்குறேன். ஆனால் பொம்பளை பிள்ளையாச்சே சான்ஸ் இல்லையே. ஆனால் எங்களோட கடமை அதை கேட்கணும், எங்களோட கடமை அதை கேட்கணும். நான் பிள்ளைகிட்ட கேட்டேன், அம்மா வித்தியாசமாக என்ன பாவிக்கிறதுன்னு கேட்டேன். கூட்டிக்கு வந்த உமாவும் மங்களும் என்ன பொருள் அறுக்கிறதுக்கு பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. பொம்பளை பிள்ளைகிட்ட கேட்குற கேள்வி ஆயிடுது. அவனோட பொம்பளை பிள்ளை என்ன செஞ்சேன்னு கொஞ்சம் பொறுங்கோ. திரும்பியும் கேட்டேன், என்ன மகள் என்ன வித்தியாசமாக ஏதாவது தொடர்ந்து நீங்கள் ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க என்னன்னா, பிள்ளை கீழே பார்க்குது. கீழே பார்த்தா கன்ஃபார்ம். திரும்ப கேட்கணும், சொல்லுமா ஒன்றும் யோசிக்காத சொல்லுவோம், பிரச்சனையே சரியாகணும். சாக்லேட் என்ன இல்லை, என்ன சாக்லேட் என்ன பிராண்டுன்னு கேட்டேன். பிராண்டெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பக்கெட் அடித்து லோக்கலில் செய்வாங்க. 6 தார ஏலவல் தாத்தாமார். எத்தனை பேர்? 6 பேர். பிரின்சிபலுக்கு கால் பண்ணி அந்த 6 பேரையும் விசாரணை கடத்தி ஸ்கூலில் விட்டு நிப்பாட்டியாச்சு. இன்னும் எத்தனை பேருக்கு பழக்கி இருக்கணும் கொஞ்சம் விசாரிங்கண்டாச்சு. இந்த பிள்ளைய ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட அனுப்பியிருக்குது.
மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ பொம்புளை பிள்ளைகள் மேற்கொண்டு இந்த போதை வஸ்து பாவனைக்கு எடிட் ஆகுறாங்க.